வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 250 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற விடணும். பிரிஞ்சி ரைஸ் செய்ய ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பிரெட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டிருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதியும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த மீதி எண்ணெய் கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1, பட்டை 1, ஸ்டார் அனீஸ் 1, 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும், வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கணும். ஒரு உருளைக்கிழங்கு, 1 கேரட், 6 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். காய் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் 3/4 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். தண்ணி 1/4 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 3/4 டம்ளர் அளவு, தண்ணி 1/4 டம்ளர் அளவு, மொத்தம் 5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போது சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்க்கும்போது சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் 50% வேக விடணும். ஒரு டீஸ்பூன் லெமன் பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் 100% குக் ஆகணும். தண்ணி ட்ரை ஆகி அரிசி வேக விடணும். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ட்ரை ஆகி அரிசி வெந்திருக்கு. இப்போ வறுத்த பிரெட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பிரிஞ்சி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.